திரு கந்தசாமி, ஆம் ஆத்மி கட்சியினுடைய சார்பாக நடக்கிற இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவால் தற்போது பேசியிருக்கிறார். டெல்லியில 56% வாக்காளர்கள் எங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மியை கோவா, குஜராத் மற்றும் ஆசாம் போன்ற பல மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே மாறுதல் நடக்கும். வாக்காளர்கள் ஒன்றும் பாகிஸ்தான் அவர்கள் அல்ல. அதே சமயம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய பொசிஷனை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு அமித்ஷா ஆணவத்தால் பேசுகிறார் என்று கடுமையாக சொல்கின்றார். தற்போது திரு பாக்கியோடு பேசியதோடு இணைத்து சொல்லுங்கள், களம் எப்படி இருக்கிறது? களம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்தியா கூட்டணி அவர்கள் எப்படி 400 தம்பட்டம் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக 150 சீட்டு கூட கிடைக்க போறது கிடையாது. 350 சீட்டுக்கு மேல இந்தியா கூட்டணி பெற்று இந்தியா கூட்டணி மிகப்பெரிய சிறந்த ஆட்சியை கொடுக்க 4ஆம் தேதி தயாராக போறாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது ரொம்ப நல்லா கரெக்டா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா பிஜேபி மக்களை குழப்புன்ற வேலைய ரொம்ப சிறப்பா பண்றாங்க. முன்னாடி எல்லாம் 3வது 4வது ஆட்கள் பேசுவாங்க. இப்போ நேரடியா மோடி, அமித்ஷா அவங்களே டைரக்டா இறங்கி இப்போ அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா தன்னை கடவுளுக்கு மேலானவர் அப்படின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டு கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ஏதோ தன்னடக்கம் அப்படிங்கிற மாதிரி பாக்கி சார் சொல்றாரு. தன்னடக்கம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் பொய்யோட மூட்டை இவர்கிட்ட இருக்கு. இவங்க என்ன பேசுவாங்கன்னா என்னெல்லாமோ ஒளரியாச்சு லாஸ்ட் ஒரு 4 கட்டத்துல, முதல் கட்டத்தை தவிர இப்போ அதை சரி கட்டணும். எப்போதுமே பிஜேபி நபர்கள் அந்த மோடியை பெரிய ஒரு பிம்பமா தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்குது. அவர் பெரிய ஆளு, அவரை விட பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அப்படின்னு. இப்போ மோடியோட சப்போர்ட்டர், சிம்பத்தியர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பிஜேபி சிம்பத்தியர், நடுநிலையாளர்கள் அப்படின்னு இருக்கவங்க கூட ஒண்ணு ஓட்டு போட வரல, இவர் மேல உள்ள அதிருப்தி இல்ல. இன்னொன்னு அவங்க மற்றவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில போய் ஓட்டே பிஜேபிக்கு போடாம வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருச்சு. பிஜேபி அடுத்து வராதுங்கிற முடிவுக்கும் அவங்க வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் அடுத்த 2 பேஸ்ல அந்த மாதிரி ஆட்களையாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு, அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்களின் தன்னுடைய சப்போர்ட்டரையும் சரி பண்றதை தான் இந்த நாடகம்லாம். இந்த நாடகத்துக்கு அந்த சப்போர்ட்டரையும் தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தாண்டி யாருமே இதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். ஒரு செயல் செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா அந்த செயல் என்ன நோக்கத்தின்படி செய்யப்படுகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது இவரு என்ன திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதே போல் இப்ப என்ன பேசினாலும் சரி, செய்யறத பார்த்துக்கிட்டு அவர் தன்னடக்கமா இருக்காரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு அவங்களுடைய கட்சிக்காரர்கள் நம்புவார்களே தவிர அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் உள்ள நடுநிலையாளர்களுக்கும் எதிர்கட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்ல தெளிவா தெரியும். நோக்கத்தின்படி அவர் தவறானவர், தவறு செய்யறார், 10 வருஷம் தப்பு பண்ணிட்டாரு, இனிமே அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதைத்தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் தெளிவா சொல்லி இருக்காரு. என்னன்னா இதுவரை யாருமே பேசாத, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா யாருமே இந்த அரசியல் களத்தில் பேசாததை அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. கந்தசாமி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? செப்பாலஜிஸ்டுடைய பிரெடிக்ஷன் தற்போது 5 கட்டங்கள் முடிந்த பின்பு வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இதையெல்லாம் மகாரா பிரபாகர், அது மட்டும் இல்லாமல் நேற்று பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோர், பாரதிய ஜனதா உண்மையிலேயே மெஜாரிட்டி கண்டிப்பாக பெறும் என்கின்றார். இந்தியா டுடே மேகசின்ஸில் அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஹிந்தியிலே பராகாத்தத்துக்கும் பேட்டி கொடுத்திருக்கிறார். 300க்கும் மேற்பட்ட இடங்களை அவர்கள் பெறுவார்கள் என்கிறார். ஆனால் எப்படி பெறுவார்கள்? அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்களில் நிறைய இடங்களை பெறுவார் என்று சொல்லுங்க. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களும் தான். பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை எப்போதுமே அவர் ஒரு பெரிய அனலிஸ்ட், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கடமைச்சிட்டாங்க. இன்னைக்கு ரிசல்ட் இன்னும் வரல. அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே, அதாவது முன்னாடி களத்துல இருந்து டேட்டா எடுத்து சொன்னவர் இப்ப ஜோசியம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஜோசியப்படியே அவர் சொன்னதுனால கடைசி 7வது கட்ட தேர்தல் வரை அதை அவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரே தவிர பிஜேபி எப்படி 400ன்னு சொல்றதோ அதைத்தான் அவர்கள் சொல்லிக்கிட்டார்கள். நேஷனல் மீடியாஸ் எல்லாம் எல்லாமே இன்னும் அதையே சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி கட்ட தேர்தல் வரை அவர்கள் வேற வழி இல்லை, அதனால சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை பிஜேபி ஆட்களோ மோடியோ அமித்ஷாவோ இப்ப சொல்றத குறைச்சிக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம்
மோடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, மோடிக்கா கேரண்டி. இப்ப கேரண்டியை பத்தி யார் பேசுறா? யாருமே பேசுறது இல்ல. ஏன்னா உண்மை நிலவரம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பிஜேபி ஆட்களுக்கும் சேர்ந்துதான் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, லிஸ்ட்ல 15 பேர் ஏற்கனவே 75 வயசை காரணம் காட்டி ரிட்டையர்ட் பண்ணாரு. இப்ப பாக்கி சார் சொன்னாரு, ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. ஆனா பிஜேபியில மட்டும் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகணும் மோடி அமித்ஷா முடிவெடுப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் மட்டும் தான் யாருமே முடிவெடுக்க முடியாது. அப்ப இப்போ ஆம் ஆத்மியினுடைய தலைவர் வெளியே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பொதுவாக மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி போன்ற பகுதிகளில் உங்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக பல செய்திகள் வந்தாலும், இவருடைய ஹனுமான் சாலிசா பாடுவது ஒரு ப்ரோ ஹிந்துத்துவா, அதாவது ஒரு சாஃப்ட் நேச்சர், இதை தாண்டி நல்ல அழகான ஹிந்தி பேசுவது இவருக்கெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். இந்த விவகாரத்தில் தற்போது எங்கெல்லாம் அவருடைய பரப்புரை இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு இவருடைய பிரச்சாரம் எப்படி உதவ போகிறது? சார், இந்தியா கூட்டணி 2 வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் இப்ப அதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. ஒண்ணு, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது, அவர் எந்த ஒரு பைசா கூட ஊழல் இதுவரை நிரூபிக்கவும் படல, ஆதாரமும் இல்ல, இதுவரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேயுமே ஜாமீன் கேட்கல. உச்ச நீதிமன்றமே அவர்களை ஜாமீனில விட்டுருக்காங்க இந்த இன்டீரியர் பெயில்ல. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய இதால அதாவது ஆம் ஆத்மி கட்சி 22 தொகுதியில நாங்க போட்டி போடுறோம், 22 தொகுதியிலும் வெற்றி பெற போகிறோம். இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தி பேசுகிற பெல்ட் எல்லாத்திலையும் அவருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் அதிகமா இப்ப விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா 10 வருஷமா டெல்லியிலையும் சில வருஷங்களா பஞ்சாப்லையும் பல சாதனைகளை செய்துவிட்டு அவர் பேசுகிறார். வாயில வடை சுடுற வேலையே கிடையாது. மக்களுக்கு போய் பலனடைஞ்சிருக்கு. நீங்க டெல்லியில போய் கேட்டீங்கன்னா ஒரு வீடும் இந்த ஆம் ஆத்மியின் அரசாங்கம் பலனடைஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியம், ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் வாக்குறுதியாக பிரதானமாக வைக்கிறது ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தான். இதைத்தான் செய்ய சொல்கிறோம், இதை செய்தும் காட்டியிருக்கிறோம். இதை பார்த்து மக்கள் இவர் போன்ற ஒருத்தர் சப்போர்ட் பண்ற ஒரு கூட்டணி டெல்லி, பஞ்சாப் போல இந்தியா முழுவதும் இதே போல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வருவோம் இவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்காரு. இன்னைக்கு மோடி உத்தரவாதத்துக்கு எந்த சப்போர்ட்டும் மக்களிடம் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இந்தியா கூட்டணியின் உத்தரவாதத்திற்கு தான் சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? இது என்ன செய்யும் போது பொதுமக்களுக்கு அவங்க எவ்வளவு நேர்மையா நடந்துப்பாங்கன்னு பாருங்க. உட்கட்சியிலேயே தன் கட்சியில தனக்கு ஈக்குவலா ஒருத்தர் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லிஸ்ட் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொருத்தரையும் தூக்கிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க தலைவர் சொன்ன மாதிரி அடுத்த 6 மாசத்துல அதனால உட்கட்சியிலேயே ஜனநாயகத்தை அவர்களால் பேண முடியல. உட்கட்சியிலேயே அவர்கள் தான் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்துதான் ஆகணும். பிஜேபி என்னெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கோ அது எல்லாமே நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க. ஒரு 50 நாள் ஜெயில போய் இருக்கும்போது உங்களை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்ல யோசனை பண்ணி என்னன்னு நீங்க மக்களிடம் சொல்லாம இருக்கிறீங்கிறத ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது பிஜேபியோட உள் விவகாரம் மட்டும் கிடையாது சார், இதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் நம்மளுடைய டெமோக்ரஸியிலையும் பிரதிபலிக்குது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு ஆட்சி செய்யல, அதிகாரிகளை வச்சுதான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக ஒரு ஏரியால இருந்து வர்றாங்க. அவர்கள் செலக்ட் பண்ற ஒரே ஆட்கள் தான். யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது கிடையாது. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தாண்டோடித்தனமாக அதே நேரத்தில் ஏதாச்சும் அவர்கள் செய்யறதுதான் இப்ப பிரச்சனையே. இது மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். இல்ல ஐயா சொல்ற மாதிரி காமனா எடுத்துக்காம இந்த கூட்டணி அமையல. இந்த கூட்டணி அமைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொகுதியில ஒரு வேட்பாளர் தான் போட்டிருக்கோம் இந்தியா கூட்டணி சார்பா. இதுவே எல்லாருடைய ஒத்த கருத்து தான். சரிங்களா? 100% இந்தியா கூட்டணி 4ஆம் தேதி ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையை பெறப்போகிறது. அன்னைக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கறத எங்களுடைய யோசனை. ஒண்ணு செய்ய மாட்டாங்க. யார் என்ன செய்ய போறாங்க?
ஜெயிச்சவங்க ஆட்சியை பதவி வைப்பாங்க. என்ன செய்ய முடியும்? நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க ஆட்சி இருக்க போறீங்க, இல்லன்னா மோடி வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. இல்ல எளிதாக மோடி அவர்களால் எளிதாக இந்த பதவியை விட்டு போக முடியாது சார். என்ன சார் நீங்க சவால் விடுறீங்க? கடந்த இதுல 7-8 நாளா வந்து அவர்கள் வேற வேற மாதிரி பேசக்கூடியது கண்டிப்பாக இதன் பின்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத என்னை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. சட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டம் தான் பெருசு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மீறிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவர்களால் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா சார் ரொம்ப தெளிவா தெரியும், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச், பீகார், மேற்கு வங்கம், பஞ்சாப், டெல்லி, ஹரியானா இங்க எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் 3 சீட் சொல்றீங்க. மகாராஷ்டிரா எல்லாம் 50-50 போயிட போகுது. பீகார்ல எல்லாம் 50-50 போயிட போகுது. அவர்கள் எடுக்க வேண்டிய அதிகபட்ச ஸ்கோரை போன எலெக்ஷன்லயே எடுத்துட்டாங்க. சவுத் இந்தியால எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது. இவ்வளவு இதுவும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சூழல் தான். இத கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி பாக்குறாங்களே தவிர மத்த எல்லாருக்கும் பாக்கி சார் முதற்கொண்டு எல்லாருக்கும் அவருக்கும் எல்லாமே தெரியும். இதை மீறியும் அவர்களால் அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியல. அதை இழுத்துக்கிட்டே போறாங்க. இப்ப ஒத்துக்கொள்ள அவசியம் இல்லை, ஏன்னா ரிசல்ட் வரல. நம்ம எதிர்பார்க்கிறது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அவங்க என்ன செய்ய போறாங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி.